Hello viewers, welcome to DJMS Tamil channel. மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் வெண்ணிலாவை பார்த்த விஜய் என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை பார்த்து கேட்க விஜய் அப்படின்னு பேரை மட்டுமே சொல்கிறாங்க. வெண்ணிலாவுக்கு எல்லாமே மறந்து போச்சுன்னு தெரிஞ்சு விஜய் ரொம்பவே பரிதவிச்சு போகிறாரு. என்ன தாத்தா வெண்ணிலாவுக்கு எல்லாமே மறந்து போச்சான் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்லி புலம்புறாரு. விஜய் நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு விஜய், எல்லாம் சரியாகட்டும், நம்ம சரி பண்ணிடலாம் வெண்ணிலாவை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஆறுதல் சொல்ல, இப்படி வெண்ணிலாவை பார்த்த விஜய் வெண்ணிலாவுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு நினச்சி காவேரியோட மனசு ரொம்பவே கஷ்டப்படுது. தாத்தா நல்ல டாக்டராக பார்க்கணும் தாத்தா, வெண்ணிலாவை எப்படியாவது குணப்படுத்தணும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாங்க, தாத்தா கிட்ட சொல்லி புலம்புறத பார்த்த தாத்தாவும் சரி விஜய் எப்படாதப்பா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் ஆறுதல் சொல்கிறாங்க. பாட்டியை பார்த்த தாத்தா உடனே உள்ளே கூட்டிகிட்டு போமா, வெண்ணிலாவை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போக, வெண்ணிலாவை பார்த்ததும் விஜயோட மனசு மாறிடுச்சோ அப்படின்ற கலக்கத்திலேயே காவேரி அங்கேருந்து கஷ்டத்தோட வெளியில் வர, காவேரியை பார்த்த வெண்ணிலா என்ன காவேரி நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு போல, சீக்கிரமே அதுக்கு தயாரா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேச, உனக்கு என்ன பிரச்சனை, அதான் நீ சொன்ன மாதிரி வெண்ணிலாவை கொண்டு நிறுத்திட்டல விஜய் முன்னாடி, அப்புறம் எதுக்காக என்கிட்ட தேவையில்லாம வம்புக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, அங்கிருந்து வந்த கங்காவும் காவேரிக்கு சப்போர்ட்டிவா பேச, இன்னொரு பக்கம் ராகினி கிட்டையும் சண்டை போடுறாங்க. இல்ல ஒரு பொண்ணா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறிய, உனக்குலாம் என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திட்ட, கூடிய சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வரப்போகுது, அதுக்குள்ள எவ்வளவு பேசணுமோ பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் திமுறா பதில் சொல்றாங்க. காவேரி அழத பார்த்த, இப்ப நல்லா அழுடி, உனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும், எத்தனை தடவை சொன்ன காவேரி, நீ உன்னோட வாழ்க்கையில நீயே மனவாரி போட்டுக்கிட்ட, எதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண, இப்ப பேசி என்ன பிரயோஜனம், இப்ப அழுது என்ன பிரயோஜனம், நீ வா காவேரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம் கூட்டிட்டு வர, இந்த பக்கம் சாரதாமா கோவிலிருந்து வந்த உடனே கங்காவை பார்த்து, கங்கா நான் 2 பேரையும் வரதானே சொன்ன கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரியை பார்த்து, ஏன் காவேரி கோவிலுக்கு வந்துருந்துருக்கலாம்ல மாப்பிள்ளையை கூட்டிட்டு, அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாளாமே அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் கோயிலுக்கு போனேன், இந்த பிரசாதம் எடுத்துக்கோ, இந்த அவருக்கும் கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்ல, ஏன் என்னடி ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து கேட்க, அவனோட தோலை சாஞ்சுக்கிட்டு ஓன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. காவேரியே என்னாச்சுடி காவேரின்னு ரொம்பவே பத்திரி போறாங்க சாரதாம்மா. அப்புறமா நடந்த எல்லா விஷயங்களும் கங்கா சாரதாம்மா கிட்ட சொல்றது கேட்டு பயங்கர அதிர்ச்சியாறாங்க. வெண்ணிலாவோட கவலையில இருந்து மீண்டு வராத விஜயை பார்த்த தாத்தா என்ன பண்றாரு, விஜயை பார்த்து, சரிப்பா கவலைப்படாத, வெண்ணிலாவை கூடிய சீக்கிரமே குணப்படுத்திடலாம், அதுக்காக எதுக்காக இவ்வளவு நொந்து போற விஜய், சரிப்பா காவேரி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, காவேரி இங்கதான் தாத்தா இருந்தா, எங்க போனான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. என்னப்பா இவ்வளோ நாளா காவேரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காவேரி எங்க போனானே தெரிலன்றியப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. இங்க பாருப்பா விஜய், வெண்ணிலா உன்னோட முன்னாள் காதலியா தான் இருந்திருக்காங்க, காவேரி உன்னுடைய பொண்டாட்டிப்பா, அதை மறந்துடாத விஜய், எப்போதுமே காவேரியை கைவிட்டுடும் விட்டுடாதப்பா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாரு விஜய்க்கு தாத்தா. அப்புறமா நிறைய விஷயங்கள் விஜய் நினைச்சு பாக்குறாரு, இதுக்கு முன்னாடி காவேரி எப்படி இருந்தாங்க, எதனால இப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு பார்த்து ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாரு. அதிர்ச்சியில இருந்து வெளியில வந்த விஜய் தாத்தா சொன்ன அட்வைஸையும் நினைச்சு பாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணி பாக்குறாரு, நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம லைஃப்பில் நம்ம காவேரியை மிஸ் பண்ணவே கூடாது, அவள் தான் நம்மளோட லைஃபே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி பார்க்குறாரு விஜய். அதுக்கப்புறமா காவேரியை தேடுறாரு, காவேரி எங்கே போனா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கப்புறமா காவேரியோட மனசுக்குள்ளே தோணுது, விஜய்க்கு வெண்ணிலா தான் எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு, இவரை விட்டு நம்ம விலகி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம் சிந்திக்க, இந்த பக்கம் விஜய் நம்ம காவேரி கூட தான் சேர்ந்து வாழணும், அவளுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரியலைஸ் பண்ணி பார்த்து காவேரி தேட ஆரம்பிக்கிறாரு. இப்படி விஜய் காவேரியை தேடி வர தருணத்தில் காவேரி அங்கே தான் இருக்காங்களா, இல்லை விஜய் விட்டு வெகு தூரம் விலகி போயிடுறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.